கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அ நம்ம வந்து அ வேதத்தில இருக்கிற ஒரு அ அ அதிகாரத்த நம்ம வந்து இந்த நாள்ல நம்ம தியானிப்போம். அ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அம் ஏசாயா 52வது அதிகாரம். அ நான் இது வாசிக்கிறேன். ஏசாயா 52. அ "எழும்பு, எழும்பு சீயோனே! உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை." ஆம். இங்க வந்து ஏசாயா வந்து ஆ ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா புஸ்தகம் வந்து ரொம்ப ஆ ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆ பழைய ஏற்பாட்டில உள்ள ஆ தீர்க்கதரிசன புஸ்தகத்தில ஆ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வந்து நம்மளுடைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அப்ளிகபிள் ஆகிற ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆ ஆ அந்த அதிகாரங்கள் முழுவதுமே என்ன இருக்கும்? தீர்க்க தரிசனங்களா இருக்கும். ஆ வருங்காலங்கள்ல நடக்கிற காரியங்கள குறிச்சு, தேவன் வந்து ரொம்ப விசேஷித்த நம்ம இத வந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தையுமே கூட நம்ம டீப்பா அ அ நம்ம அத படிக்கவும், நம்ம அதில உள்ள அர்த்தத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பிரயாசப்பட்டோம்னா, அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆ இந்த இந்த அதிகாரத்தில ஆம் ஏ ஏசாயா என்ன சொல்றாருன்னா, "எழும்பு, எழும்பு சீயோனே! உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா. ஆ ஆ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஒரு ப்ரொக்ளைம் பண்றாரு. "சீயோனே, உன் வல்லமையை தரிச்சுக்கோ. ஆம் அ எருசலேமே என்ன பண்ணு? உன் அலங்கார வஸ்திரங்கள உடுத்திக்கோ. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆம் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி மீட்கப்பட்டீர்கள். அ பணமின்றி என்ன பண்ணுவீங்க? மீட்கப்படுவீர்கள்." அப்படின்னு அ தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அ இங்க வந்து அநேக அ அ ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கட்டும், நேச்சுரலாவும் இருக்கட்டும், ஆ சியோன், எருசலேம் அ அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கிறார்? அ ஒரு இது ஒரு அ ஒரு ஒ ஒரு அ தேவன் செய்யப் போகிறத என்ன பண்றாரு? அவங்களுக்கு சொல்றாரு. சீயோன் என்ன பண்ண போகுது? வல்லமையா அது அ அ ம் தே அ நம்ம இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பழைய அந்த காலகட்டத்தில சீயோனும் இருக்கு, எருசலேமும் இருக்கு. அ சீயோன்றது என்னன்னா, எருசலேம்ல இருக்கிற ஒரு பகுதி தான் சீயோன். ஆம் அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சீயோன்றது வந்து எருசலேம்ல உள்ள ஒரு பகுதி. ஆ அதாவது எசியோன் சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஆ அ இ பரிசுத்தமுள்ள காட்ஸ் ஹோலி பீப்பிள் இருக்கிற இடம் தான் சியோன். ஆ தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம், பரிசுத்தம் உள்ள அவருடைய ஜனம் இருக்கிற இடம் தான் சியோன். அப்போ ஆ தேவன் என்ன பண்றாரு, சியோன் இவங்க ஏசாயா தீர்க்கதரிசி அவங்களுக்கு என்ன சொல்றாரு, சியோன் வந்து என்ன பண்ண போது, அதோட வல்லமைய தரிச்சு கொள்ள போது. ஆ அதே மாரி எருசலேமும் என்ன பண்ண போது, தன் அலங்கார வஸ்திரங்கள உடுத்திக் கொள்ளப் போது. அது அ அ அது கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டுகள்லேருந்து அது விடுவிக்கப்பட்டு, அந்த நகரங்கள் என்ன பண்ண போது, மீண்டும் என்ன பண்ண போது, அது வல்லமைய தரிச்சுக்கொண்டு எழும்பப் போகிறது அப்படின்னு அவர் வந்து ப்ராஃபஸை பண்றாரு. ஆம் நமக்கு நமக்கு வந்து ஆம் அ இது நம்ம காலகட்டத்தில இது எப்படி அப்ளை ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து அ இத வந்து அ இ நம்ம நம்ம இப்ப நெக்ஸ்ட் நம்ம காட் செய்யப் போகிற ஒரு பெரிய ஒரு அ அற்புதமான அவருடைய அ காலகட்டத்தில இந்த கடைசி கால அ எண்ட் டைம்ஸ் அ எண்ட் டைம்ஸ்ல லேட்டர் டேஸ்ல கடைசி காலத்தில தேவன் செய்யப் போகிற காரியங்கள்ல
நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் தான் என்னது? தேவன் தம்முடைய சீயோனை வந்து என்ன பண்ண போறார்? ஸ்தாபிக்க போறத நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் எருசலேமை என்ன பண்ணுவார்? மீண்டும் கட்ட போறத நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, அது வந்து தேவன் தம்முடைய வல்லமையை வந்து வெளிப்படுத்தப் போகிற ஒரு காரியம். அ சீயோன்றது வந்து எத குறிக்கும்? அ அ சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கிற ஒரு இடம் தான் சீயோன் நகரமா இருக்கப்போது. அ எருசலேமும் என்ன பண்ண போது? யூதர்கள் இருக்கிற அந்த எருசலேம் நகரமும் என்ன பண்ண போகுது? கட்டப்பட போகுது. அ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சீயோன்றது வந்து அ ந நம்மளுடைய எதிர்பார்ப்பின்படி, அ இந்த அமெரிக்க தேசத்தில என்ன பண்ணப்படும்? அந்த சியோன் புதிய எருசலேம்னு சொல்லப்படுகிற அந்த சியோன் நகரம் ஸ்தாபிக்கப்படும். தேவன் என்ன பண்ண போகிறார்? இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் அங்க கூட்டி சேர்க்க போகிறார். அப்படின்னு நம்ம அ பார்க்கிறோம். அ எதிர்பார்க்கிறோம். தேவன் வந்து கூட்டி சேர்ப்பாரு. தேவன் சியோனை ஸ்தாபிச்சு, அ அதில என்ன பண்ணுவாரு? அ அத ஒரு மகிமையா எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அம் எப்படி வந்து அம் அ தேவன் வந்து இ இ இஸ்ரவேலர்கள வந்து முதல் தடவ என்ன பண்ணார்? எகிப்திலிருந்து செங்கடலை பிளந்து அவருடைய கரத்தை வல்லமையா அ பயன்படுத்தி அ அந்த ஜனத்த வந்து அம் அ கானான் தேசத்தில குடியேற்றினாரோ, அதேமாரி தேவன் 2ஆம் விசையா அவர் வல்லமையா என்ன பண்ண போறார்? அவங்க சிறைப்பட்டு போன தேசங்கள்லேருந்து அவங்கள கூட்டி சேர்க்க போகிறார். அப்படிங்கிற அந்த அ ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஏசாயா புஸ்தகத்திலயும் சரி, எல்லா புஸ்தகத்திலயும் அ அது ரிப்பீட்டடா வந்து சொல்லப்பட்டிருக்கும். கூட்டி சேர்க்கப்படும், அ கூட்டி சேர்க்கப்படும்ன்றது. ஏன்னா, இப்போ இப்போ வரைக்கும் அது வந்து நம்ம பார்க்கல. ஆனா, அது இனிமே நடக்க போறது வாக்குத்தத்தமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால, நம்ம அத என்ன பண்ணியிருக்கிறோம்? எதிர்நோக்கி இருக்கிறோம். ஸோ, இங்க சொல்லப்பட்டிருக்கு, "சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். அலங்க அ எருசலேமே அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். பணமின்றி என்ன பண்ணுவீங்க? மீட்கப்படுவீர்கள்." விலையின்றி என்ன விற்கப்பட்டீங்க. ஆம். அ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? விலையின்றி விற்கப்பட்டாங்க. பாபிலோனியர்களா இருக்கட்டும், ரோமர்களா இருக்கட்டும். என்ன பண்ணாங்க? அ அவங்கள வந்து கைப்பற்றிக் கொண்டு தேசங்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. அ எதுனால? அவங்களுடைய பாவங்கள் நிமித்தம், இரட்சகரை அவங்க அ ரிஜெக்ட் பண்ணது நிமித்தம் சிதறடிக்கப்பட்டாங்க. விலையின்றி என்ன பண்ணாங்க? எல்லா தேசத்திற்கும் விற்கப்பட்டாங்க. ஆனா காட் அவங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கார்? நீங்க பணமின்றி மறுபடியும் மீட்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். இது வந்து அ அ ஸ் நேச்சுரலா அவங்களுக்கு சொன்னதா இருந்தாலும், இது அ நம்ம இது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் இல்ல. நமக்கும் அது பொருந்தும். புறஜாதியார் நமக்கும் இது பொருந்தும். நாம என்ன பண்ணோம்? விலையின்றி விற்கப்பட்டிருந்தோம். நம்ம யாருக்கு விற்கப்பட்டிருந்தோம்? ஆ பிசாசுக்கு என்ன பண்ணியிருந்தோம்? உலகத்தில உள்ள எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க? விற்கப்பட்டிருந்தாங்க. ஆதாம் பாவம் செய்தபோது, எல்லா மனிதர்களும் யாரோட அடிமைத்தனத்தில இருந்தாங்க? அ பிசாசினுடைய அடிமைத்தனத்தில இருந்தாங்க. பிசாசு அவங்கள என்ன பண்ணியிருந்தான்? மரணம்ங்கிற கட்டினால ஒவ்வொருவரையும் கட்டி வச்சிருந்தான். அப்ப எல்லாரையும் என்ன பண்ணியிருந்தோம்? விற்கப்பட்டிருந்தோம் பிசாசுக்கு. ஆனா, காட் என்ன செஞ்சாரு? "பணமின்றி மீட்கப்படுவீர்கள்." அவர் என்ன பண்ணாரு? நம்ம எல்லாரையும் எப்படி பண்ணாரு? ஆ நம்ம மீட்கப்படுவதற்கு நம்ம எதுவுமே என்ன பண்ண தேவையில்ல, செலுத்தப்பட தேவையில்ல. ஏசப்பா இலவசமாய் நமக்கு என்ன பண்ணார்? ரட்சிப்ப நமக்கு கொடுத்தார். அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து, அ அவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து அ அவர் தேவனே வந்து பிதாவே நமக்காக என்ன பண்ணாரு? அ நித்திய பிதா அவர் என்ன பண்ணாரு? மாம்சத்தில பூமியில வெளிப்பட்டு, பாலகனாய் வெளிப்பட்டு, பரிசுத்தமா ஜீவித்து, அ அ அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? ஆம் தம்முடைய சரீரத்த என்ன பண்ணாரு? ஆ ஒப்புக் கொடுத்தார். ஆ தம்மை வந்து அ அந்த மரணத்திற்கு என்ன பண்ணார்? ஒப்புவிச்சார். தம்மை கீழ்ப்படுத்தினார். ஆ கீழ்ப்படுத்தி அந்த அவர் நமக்காக மரிச்சதுனால, நம்மளுடைய அக்கிரமங்கள அவர் சுமந்து கொண்டதுனால, ஆ நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரிச்சதுனால, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்ன பண்ணாரு? ஆ பிசாசு கிட்ட இருந்து அந்த மரணத்தின் திறவுகோல என்ன பண்ணார்? எடுத்துக்கொண்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன பண்ணாரு? நம்ம எல்லாருக்கும் அந்த உயிர்த்தெழுதல வந்து அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலமா நமக்கு அந்த உயிர்த்தெழுதல அவர் ஏற்படுத்தினார்.
அவர் ஏற்படுத்தி நம்மளை வந்து அந்த பிசாசின் கட்டிலிருந்து நம்மளை என்ன பண்ணுகிறார், விடுவிக்கிறார். நமக்கு ஒரு நித்திய ஜீவனை வந்து என்ன பண்றார், நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்மளை வந்து மரணத்திலிருந்து விடுவிச்சு நம்ம தேவனோட நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்கு ஒரு வழியை என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் வந்து நமக்கும் அதான் இயேசு கிறிஸ்து வந்து நீதியான அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் காட்க்கும் இடையில யார் வந்து நிற்கிறார், ஏசப்பா வந்து நிற்கிறார். நான் உங்களுக்காக மறிச்சிருக்கிறேன்னு அவருடைய இரத்தத்தை நமக்காக செலுத்துறதுனால நம்ம என்ன பண்ணப்படுகிறோம், தப்புவிக்கப்படுகிறோம். நம்ம என்ன பண்ணப்படுகிறோம், விடுவிக்கப்படுகிறோம். அப்போ நம்மளை வந்து எப்படி பணமின்றி நம்மளை மீட்கிறார், நம்ம இலவசமா என்ன பண்றோம், மீட்கப்படுகிறோம். அதுதான் அதுதான் அவர் சொல்றாரு. விலையின்றி நீங்க விற்கப்பட்டீங்க. ஆனா பணமின்றி நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் மீட்கப்படுவீர்கள். அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன பண்றோம்? நாம என்ன பண்றோம்? மீட்கப்படுகிறோம். ஆ தேவனால நம்ம மீட்டெடுக்கப்படுகிறோம். அதுதான் என்னது ஒரு பெரிய ஒரு ஆ அ பெரிய ஒரு காரியம். அ நம்ம லைஃப்ல நம்ம நம்ம எண்ணி எண்ணி நம்ம தேவனை எப்பவுமே நம்ம துதிக்கலாம். அவர் நமக்காக செய்த இந்த காரியத்தை நினைச்சு நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ துதிச்சாலும் என்ன பண்ண முடியாது, அது பத்தாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நமக்கு செய்திருக்கிற காரியம் வந்து அது வந்து சொல்லி முடியாத ஒரு பெரிய ஈவு. அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது, என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்களை அவர்களை அலறப் பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பாவத்தின் நிமித்தம், அவங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆம், ஆஹ், கைப்பற்றப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, ஆக்கினையை வரவழைச்சு கொண்டாங்க. அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள், இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால என்ன பண்றாரு தேவனே, நான் இதை சரி செய்கிறேன். ஆஹ் அவங்க வந்து இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி போயிட்டாங்க, இருந்தாலும் நான் என்ன பண்றேன், நான் உங்களை மீட்டு கொள்ள போறேன், நான் வந்து இதை சரி செய்ய போறேன். அந்நாளில் என்ன பண்ணுவாங்களாம், ஆஹ் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளில் ஆஹ் அவர்கள் என்னை அக்காலத்தில் அறிவார்கள், நான் இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கர்த்தரை அறிகிற ஒரு காலகட்டம் அது எப்போ, நம்ம ஏசப்பா விசுவாசிக்கும் போது நாம ஏற்றுக்கொண்டோம். அது மாதிரி இஸ்ரவேலர்களும் அந்த ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவை அறிவாங்க, அறிந்து கொள்ளுவார்கள். அவங்க காட் வந்து அவங்க கிட்ட நெருங்கி இருப்பேன் அப்படின்னு அவர் என்ன பண்றார், வாக்கு பண்றார். 7வது வசனம் பாருங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆஹ் அதாவது இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். சமாதானத்தை கூறி ஆஹ் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. சுவிசேஷகர்களுடைய பாதங்கள் வந்து எவ்வளோ அழகா இருக்கு, மலைகளின் மேல் அழகா இருக்கு அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது வந்து எல்லா காலகட்டத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சமாதானத்தை கூறினா என்ன அர்த்தம், என்ன சமாதானம், ஒவ்வொருவருக்கும் தேவனோட ஒரு சமாதானமா இருக்கிறதுக்கான ஒரு வழி உண்டு. அது ஏசப்பா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் மறிச்சு நமக்கு அந்த சமாதானத்தை ஆஹ் அவர் வந்து அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படுவதற்கு, அந்த பா அந்த மரணத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படுவதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு ஏசப்பா ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு சுவிசேஷம், அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு
அந்த அந்த ஒரு நற்செய்திய அ எல்லா காலகட்டத்திலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுவிசேஷகர்கள் போய் மற்றவங்களுக்கு அத பிரசித்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அ அ மோசேயின் காலத்திலிருந்து மோசே கூட இயேசுப்பாவ பத்தி அவர் என்ன பண்ணியிருப்பாரு? பேசியிருப்பாரு. அ எல்லா விதமான அ அ தாவீது ராஜா அ இரட்சகர் இயேசப்பாவ குறிச்சு அநேக அவர் எதிர்பார்ப்போட அவர் என்ன பண்ணாரு? இந்த மாரி நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும்னு அவர் என்ன பண்ணாரு? அவரும் என்ன பண்ணாரு? தீர்க்க தரிசனமா பேசினாரு. ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடியே வந்து அநேக தீர்க்கதரிசிகள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியா என்ன பண்ணாரு? கிறிஸ்துவை குறிச்சு அவர் அநேக அடுத்த அதிகாரத்தில கூட ரொம்ப அவர் எப்படி மரிப்பாரு, நமக்காக எப்படி அவர் ரத்தம் சிந்துவார் அப்படின்றத அவர் என்ன பண்ணார்? தீர்க்க தரிசனமா அவர் சொன்னார். அது எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில தெரியல. ஆனா அவர் என்ன ப்ராஃபஸை பண்ணாரு. அ அநேக தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடியே அவர குறிச்சு நமக்கு ஒரு இரட்சகர் வரப்போறார், நமக்கு ஒரு மேசியா வரப்போறார் அப்படின்னு அவங்க வந்து சமாதானத்தை கூறுறாங்க. அவங்க போய் பிரசித்தப்படுத்துறாங்க. அ அந்த காலகட்டத்தில இருந்து இப்பவும் கூட என்ன பண்றோம்? அ நாம அந்த பொறுப்ப நமக்கு காட் குடுத்திருக்கிறார். நம்ம போய் என்ன பண்ணணும்? சமாதானத்த எல்லா ஜனங்களுக்கும் தேவனோடு இணைவதற்கான ஒரு வழி, ரட்சிப்பை, ஜீவனை பெறுவதற்கான ஒரு வழி இருக்கு. அப்படின்ற அந்த ஒரு காரியத்த, சுவிசேஷத்த நாம என்ன பண்ணணும்? கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி நம்ம சேர்க்கும்போது, அவங்களுடைய பாதங்கள் எப்படி இருக்காம்? மலைகளின் மேல் மிகவும் அழகா இருக்கு. அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். ஸோ இது எல்லா காலகட்டத்திலயும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கு. இந்த இரட்சகரை, இந்த இயேசப்பாவ போய் பிரசித்தப்படுத்துகிற இந்த காரியம் வந்து அ எல்லா காலகட்டத்திலும் நடந்து கொண்டு இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. அ அவங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அப்ப இன்னும் கூட என்ன பண்ணல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அ அந்த சுவிசேஷத்த அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில தேவன் அதை நமக்கு கடமையா வச்சிருக்கிறார். நம்ம சுவிசேஷத்த என்ன பண்ணணும்? போய் பிரசித்தப்படுத்தணும். சமாதானத்தை கூறணும். ஆ இஸ்ரவேல் ஜனங்களுக்கா இருக்கட்டும், மற்ற உலகத்தில இருக்க எல்லா ஜாதியாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அது நம்மளுடைய பிரதான ஒரு கடமை. நம்ம சுவிசேஷத்த, இந்த சமாதானத்த நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்க்கணும். ஆ அது நம்மளுடைய பிரதானமான ஒரு கடமை. அது நம்ம செய்யும்போது நம்மளுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளோ அழகா இருக்குன்றது அது நமக்கும் என்ன ஆகும்? அப்ளை ஆகும். ஆ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சுவிசேஷத்த மற்றவங்களுக்கு சொல்றது ஆ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ நான் ஒரே ஒரு ம் ஆ ஸ்லைடு ஒண்ணு காட்டுறேன். நமக்கு இப்ப இந்த சுவிசேஷம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுவிசேஷத்துல அந்த சுவிசேஷம்னா என்ன? அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஒரு வாட்டி நம்ம இத குறிச்சு தியானிச்சிருப்போம். ஆனா, அந்த சுவிசேஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து வேதத்திலயும் சரி, புக் ஆஃப் மோர்மன்லயும் சரி, எங்கெல்லாம் சுவிசேஷம்னு சொல்றோமோ, அதுல இந்த எல்லா பாயிண்ட்ஸும் அதுல என்ன பண்ணியிருக்கும்? அடங்கியிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு. அதாவது பிதாவாகிய தேவன் இந்த பூமியில மனுஷனா பிறந்து வந்தார். கடவுள் இந்த பூமியில வந்து பிறந்தாருங்கிறது சுவிசேஷத்துல உள்ள முதல் பகுதி. 2வது ஹி இஸ் கால்டு பை காட். அதாவது தேவன் கிறிஸ்துவ என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு அனுப்பினார். பிதா அ ஆதியில என்ன பண்ணாரு? அவருடைய தீர்மானத்தின்படி அ ஏசப்பாவ வந்து நமக்கு இரட்சகரா அவர் என்ன பண்ணாரு? அவருடைய சித்தத்தின்படி அவர் அனுப்பினார். அப்படின்ற ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து ஏசப்பா இந்த பூமியில என்ன பண்ணாரு? ஒபீடியன்ட்டா பரிசுத்தம் இல்லா பரிசுத்தமா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைய அவர் என்ன பண்ணாரு? வாழ்ந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரை வந்து பிதாவுக்கு என்ன பண்ணார்? தம்மை வந்து கீழ்ப்படுத்தினார். பிதாவுக்கு அ அவர் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாரு. அ நம்மளைப் போல அவர் சோதிக்கப்பட்டாலும் பாவம் இல்லாது இருந்தாரு. பிதாவுக்கு தம்மை கீழ்ப்படுத்தினதுனால, அந்த மரண பரியந்தம் என்ன பண்ணாரு? அவர் தம்மை கீழ்ப்படுத்தினார். ஒபீடியன்ட்டா இருந்தாரு. மரணத்துக்கு கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன பண்ணாரு? அ மரணத்துக்கும் தம்மை ஒப்புக் கொடுத்தார். அப்படின்றது முக்கியமானது. அடுத்து சாக்ரிஃபைஸ்ட். அதாவது அவர் ஏன் அந்த மரிச்சாருன்றதுக்கான காரணம்.
அதாவது நம்மளுடைய பாவத்திற்கான ஒரு பலியாக அவர் என்ன பண்ணாரு? அவர் மரிச்சார், அவர் ரத்தம் சிந்தினாரு. ஒரு பாவம்னா அதுக்கு ரத்தம் சிந்தப்படணுன்ற அந்த ஒரு பலியாக தான் ஏசப்பா என்ன பண்ணாரு? அந்த சிலுவையில அவர் மரிச்சார். சிலுவையில அவர் எதுக்காக மரிச்சாருன்ற காரணத்த நம்ம அந்த காஸ்பல்ல நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஹி ரெய்ஸ்டு ஃப்ரம் த டெட். அவர் மரிச்சதோடு மாத்திரம் இல்ல, 3வது நாள் என்ன பண்ணார்? அவர் மரணத்தை ஜெயமாய் ஜெயித்த அவர் அவர் அவர்தான் முதலாவது ஒரு மனுஷனா பிறந்த ஒரு மனுஷன். மரணத்தை விட்டு வெளியில வந்த ஜெயம் பெற்றவர் ஏசப்பா மட்டும்தான். அவர் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அவர் உயிர்த்தெழுந்ததுனால அந்த உயிர்த்தெழுதல் என்ன பண்ணப்பட போகுது? நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். நம்ம எல்லாரையும் அந்த மரணத்தின் கட்டிலிருந்து விடுவிக்க போறார். எல்லாருமே அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் என்ன பண்ண போறோம்? உயிர்த்தெழப்பட போகிறோம். அது இயேசு கிறிஸ்து வரும்போது நீதியா இருக்கிறவங்க முதலாவது உயிர்த்தெழுவாங்க. ஆனா பாவிகளும் கூட என்ன பண்ணுவாங்க? கடைசி காலத்துல உயிர்த்தெழப்படுவாங்க. ஸோ எல்லாரையும் அவர் என்ன பண்ண போறார்? அவர் உயிர்த்தெழ போகிறார். அப்போ ஜீவன்னா நமக்கு இங்க இருக்கிற காலம் மட்டும் இல்ல. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குன்றத நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது? ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகுது. தேவன் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ண போறார்? நியாய தீர்ப்பை கொடுக்க போறாரு. ஆம், கிறிஸ்துவை விசுவாசிச்ச அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க நித்திய ஜீவனுக்கும், அந்த அந்த பாவத்தில் மறிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்கினைக்கும் போயிடுவாங்க அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்போ இதுதான் காஸ்பல். அப்போ இதை ஒருத்தங்க கேட்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? முதல்ல மனம் திரும்பணும். அவங்களுக்கு வந்து ஒரு பாவத்தை குறிச்ச ஒரு இருதயத்தில் ஒரு ரிப்பன்டன்ஸ் உண்டாகணும். ஒரு ஐயோ நம்ம இப்படி ஒரு பாவமான நிலையில் இருக்கிறோமே, நம்ம அந்த நிலையை உணர்ந்து என்ன பண்ணணும்? மனம் வருந்தணும். மனம் வருந்தி அவங்க என்ன பண்ணணும்? அவங்கள எதுக்கு அழைக்கணும்? கிறிஸ்துக்குள்ள அவர் ஞானஸ்நானத்துக்கு அழைக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும். அப்போ ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வேதத்திலயும் சரி, புக் ஆஃப் மார்மன்லயும் எங்கெல்லாம் காஸ்பல் சொல்லப்பட்டிருக்கோ, அங்கே இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே என்ன பண்ணியிருப்பாங்க? கவர் பண்ணியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து 3 நெஃபில அவரே அந்த காஸ்பல் சொல்லியிருப்பாரு. அங்கேயும் இந்த எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிருக்கும். "ஐ கேம் இன்டு த வேர்ல்ட், மை ஃபாதர் சென்ட் மீ to do the will of my Father, that I might be lifted up upon the cross and draw all men unto me, so that men will be lifted up to be judged. Whoso repented will be and be baptized will be saved." பேதுரு சொல்லும்போதும் இந்த எல்லா அந்த பெந்தகோஸ்தே நாளில் அவர் என்ன பண்ணுவார்? போய் நின்று எல்லாருக்கும் ரட்சிப்பை சுவிசேஷத்தை சொல்லும்போதும் இதே அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் மாறும். எக்ஸாக்டாக இதே இல்லாமல் வேறு வேறு டேர்ம்ஸ் இருக்கும். ஆனால் இதே கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். காட் தேவன் பிறந்ததை பற்றி சொல்லியிருப்பாரு. அவர் வந்து பிதா அனுப்புனதை குறித்து சொல்லியிருப்பாரு. அவர் நம்ம மத்தியில் பாவம் இல்லாமல் வாழ்ந்ததை சொல்லியிருப்பாரு. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழுதலை ஏற்படுத்தி நம்ம நியாய தீர்ப்பில் நிற்க போகிறோன்றதை குறித்து சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம எல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ இதுதான் காஸ்பல். அப்போ ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காரியங்கள் தான். இந்த காஸ்பலை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் நம்ம நிச்சயமா சொல்லணும். நம்ம கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நம்ம அதை சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நெறைய இடத்துல நான் எங்கெங்கெல்லாம் அந்த காஸ்பல் சொல்லப்பட்டிருக்கோ, அங்க எல்லா இடத்துலயும் இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க கவர் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுதான் அந்த சுவிசேஷத்தை இந்த மலைகளின் மேல் பிரசங்கிக்கிறோட பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லும்போது, ஏசாயா இந்த சுவிசேஷத்தை தான் அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. இதை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் போய் அறிவிக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இது என்ன பண்ணப்படும்? அறிவிக்கப்படும்னு ஏசாயா தீர்க்கதரிசி ப்ராஃபஸை பண்ணியிருக்காரு. அது நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நடக்க போகிற காரியம். ஆ ஏன்னா புறஜாதியார்கிட்ட இருந்து சுவிசேஷம் மீண்டும் யாருக்கு போகுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகுது. ஏசப்பா வந்தப்போ முதல்ல பேதுரு, பவுல் எல்லாரும் யூதர்கள். அவங்க கிட்ட இருந்து சுவிசேஷம் நமக்கு வந்துச்சு. ஆனா இந்த கடைசி காலகட்டத்தில நம்ம கிட்ட இருந்து மீண்டும் சுவிசேஷம் யூதர்களுக்கு போகுது. அத நாம என்ன பண்ணணும்? அத நம்ம செய்யணும். சரி. அது வந்து கண்டிப்பா நடக்கும்னு அவர் ப்ரொஃபஸை பண்ணியிருக்கிறாரு. "உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது,
அதை கண்ணார காண்பார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராஃபஸை பண்றாரு? உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். ஜாமக்காரர்கள்ன்றது யாரு? ஆ ஜனங்களுக்கு வந்து ஆ ஒரு முக்கியமான அறிவிப்ப அறிவிக்கிறவங்க. ஆ ஆ முக் இன்ஃபர்மேஷன வந்து ஊருக்கு வந்து பிரசித்தமா பேசுறவங்க தான் ஜாமக்காரங்க. ஸோ அவங்க என்ன அவங்களோட சத்தம் கேட்கப்படும். அவங்க என்ன செய்வாங்களா? ஆ அவர்கள் ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனெனில் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். அப்போ அ நாம தான் என்ன பண்ணணும்? அந்த சுவிசேஷத்த அறிவிக்கிறவங்க தான் என்ன பண்ணது? ஜாமக்காரர்கள். நாம வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னத்த அறிவிக்கணும்? அ அ நம்ம நம்ம அறிஞ்சிருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிள்லயும் சரி, புக் ஆஃப் மார்மன்லயும் சரி, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்கப் போறார். அவங்களுக்கு சீயோனை ஸ்தாபிக்கப் போறார். தேவன் அவங்க கிட்ட கிரியை செய்யப் போறார். அவங்களுக்கான ரட்சிப்ப வந்து தேவன் அ ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்த அவங்களுக்கு அறிவிச்சு, நாம அவங்களுக்கு போய் சொல்லும்போது என்ன பண்ண போறோம்? அத அவங்களுக்கு அறிவிக்கும்போது என்ன ஆகுமா? கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சீயோனை திரும்பி வர பண்ணுவார். அப்ப நாம தான் இந்த ஜாமக்காரர்கள். நாம தான் என்ன பண்ணணும்? ஆ அவருடைய சபை இந்த கடைசி காலத்தில தேவன் ஏற்படுத்தியிருக்கிற நம்முடைய சபை தான் என்ன பண்ணணும்? சபையாரா நாம தான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும்போது, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். தேவன் என்ன பண்ணுவாராம்? எருசலேமை மீட்டுக் கொள்வார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். ஆமா. இது ஒரு மகிமையா இருக்கப் போது. தேவன் சீயோனை ஸ்தாபிக்கிறதா இருக்கட்டும். ஆ தேவன் என்ன செய்ய போறாராம்? எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய புயத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய புயத்தை வெளிப்படுத்துறதுன்னா என்ன? ஆ அ அது அது எத டினோட் பண்ணுதுன்னா, அவருடைய பவர். அவருடைய வல்லமைய என்ன பண்ண போறார்? தேவன் வந்து இந்த கடைசி நாட்களிலும் அவர் வெளிப்படுத்தப் போறார். ஆம் அவர் வெளிப்படுத்தி இந்த காரியத்தை செய்யப் போகிறார். ஆ எம் அந்த கூட்டி சேர்க்கிற காரியத்தை இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போன இடங்கள்லேருந்து அவங்களை கூட்டி சேர்க்கிற காரியத்தை தேவன் தம்முடைய வல்லமையினால என்ன பண்ண போறார்? செய்யப் போகிறார். அத பார்த்து எல்லா ஜனங்களுக்கும் எப்படி இருக்குமா? ஆச்சரியமா இருக்கும். பூமியின் எல்லையில் உள்ளவர்கள்லாம் நம் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள். அவ்விடம் விட்டு போங்கள். ஆ, நம்ம இதெல்லாம் படிக்கும்போது, தேவன் சீயோனை ஸ்தாபிக்கிறார், எருசலேமை கூட்டி சேர்க்கப் போறார். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது, பர்சனலா நம்ம லைஃப்லயும் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்ச. ஆ தேவன் இந்த கிரியை செய்றது வந்து நம்ம லைஃப்லயும் அது என்ன ஆகும்? அந்த மகிமையெல்லாம் அப்ளை ஆகும். ஆம் தேவன் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவார்ன்னா, அவர் வல்லமைய வெளிப்படுத்தும்போது, அது நம்ம லைஃப்லயும் என்ன ஆகும்? அந்த வல்லமை வெளிப்படும். தேவன் நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவார்? வல்லமையாய் தம்முடைய புயத்தை அவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். புறப்படுங்கள், புறப்படுங்கள். அவ்விடம் விட்டு போங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதின் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கும்போது, ஆம் அவங்கள யாருக்குள்ள கூட்டி சேர்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள கூட்டி சேர்க்க போறாங்க. அப்படி கூட்டி சேர்க்கப்படும்போது, அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆ புறப்படுங்கள். நீங்க அசுத்தமானது நீங்க சிறைப்பட்ட இடத்துலருந்து புறப்படுங்க. அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆ கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இதுதான் நமக்கா இருக்கட்டும், ஆ தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், இஸ்ரேல் ஜனங்களுக்கா இருக்கட்டும், அவர் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க நீங்க இருக்கிற இடத்துலருந்து புறப்படுங்க. அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னன்னா, நம்ம வந்து நம்மளை சுத்திகரிச்சுக்கணும். நம்மள வந்து அசுத்தமானதை தொடாம நம்ம என்ன பண்ணணும்? ஆ புறப்பட்டு சீயோனுக்கு வரணும். தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். அப்போ நம்ம வந்து ஆ அதாவது பாவத்த பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்னா, ஒரு வெறுப்பு வரணும். ஆ அதுதான் வேதத்துல இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆம் ஆம். அம் நான் அது வந்து
ரெஃபரன்ஸ் நான் எடுத்து காட்டுறேன். ஆனா, ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட நம்ம கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள்னா, அவருடைய பிரசனத்தை அவருடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சுமக்கிறோம். தேவன் தம்முடைய பொக்கிஷத்த இந்த மண்பாண்டத்துல வச்சிருக்கார். ரட்சிப்பை நம்ம குடுத்திருக்கிறார். அப்போ நம்மள வந்து நித்திய ஜீவனுக்கு அழைச்சிருக்கிறார். அப்போ நாம வந்து அவருடைய நித்திய ஜீவனுக்கு நேரா நம்ம நம்ம புறப்படும்போது, நம்ம என்ன பண்ணணுமா? அசுத்தமானதை தொடக்கூடாது. அப்படின்னு என்ன? நம்ம பாவத்தை வந்து நம்ம வெறுக்கணும். இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? பாவத்தை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணணும்? அத வெறுக்கணும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு டெண்டன்சி இருக்கணும். ஆ அத பா அ இப்ப யோசேப்பு என்ன பண்ணார்? பாவத்த பார்த்து அத பார்த்த உடனே விட்டு ஓடி போனார். ஆ ஸோ அந்த பாவம் இருக்கிற இடத்துல வந்து அங்க இருக்கவே என்ன பண்ணக்கூடாது? பிடிக்கக்கூடாது. நமக்கு அத அ பாவமான சூழ்நிலைகள பார்த்தா நமக்குள்ள தோன்ற வேண்டிய எமோஷன் என்னன்னா வெறுப்பு. நம்ம அத ஹேட் பண்ணணும். சின்ன வந்து நம்ம ஹேட் பண்ணணும். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு பாவமான காரியங்கள் இருக்குமானா, நம்ம அத வெறுக்கணும். ஆ அது வந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. பாவத்த நம்ம வெறுத்து அத விட்டு என்ன பண்ணணும்? ஆ அதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆ சின்ன பார்த்தா நமக்கு நம்ம அது கூட என்ன பண்ணக்கூடாது? ஆ வேதம் நமக்கு குடுக்குற ஆலோசனை என்னன்னா, சின்னன்னு ஒரு பாவமான சூழ்நிலை, போராட்டம்னா நம்ம அத விட்டு தொடாம அத விட்டு ஓடி வரணும். அத விட்டு ரன் அவே பண்ணணும். அத வெறுக்கணும் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனை. நம்ம எப்பவுமே அத நம்ம அ ஏன்னா நம்ம அத அத விட்டு நம்ம வெளியில வரும்போது தான் நம்ம என்ன பண்ணப்படுறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம். அ அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடிப்போகிறவர்களைப் போல் ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இப்ப தேவன் வந்து தம்முடைய மகிமைக்காக நம்மளை அழைக்கும்போது, அ இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கும்போதா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய லைஃப்ல நம்மள இந்த பரலோகத்துக்கு நேரா நம்மள அழைக்கும்போதா இருக்கும்போது சரி, ஆ தேவனே என்ன பண்ணுவாராம், அ நமக்கு முன்னாக அவர் என்ன பண்ணுவார்? போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். இது நமக்கு வந்து ஒரு அ எப்படின்னா ஒரு அ அ ஒரு நிழல் மாரி. ஒரு தேவன் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போறாருன்றத, நமக்கு முன்னாடி நடந்தத வந்து நமக்கு ஒரு ஆ நம்ம அத பார்த்து நம்ம அது மாரி தான் நம்ம லைஃப்ல செய்ய போறாருன்னு நம்ம அறிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த எகிப்திலருந்து அழைச்சு அவங்கள கொண்டு அந்த வனாந்திரத்தில நடத்தும்போது, தேவன் என்ன பண்ணாரு, ஆ பகல்ல மேக ஸ்தம்பமாகவும், இரவில அக்கினி ஸ்தம்பமாகவும் அவங்களுக்கு என்ன பண்ணாரு, கூடவே அவர் போனாரு. அவருடைய பிரசன்னம் இருந்தது என்ன பண்ணுச்சு, அவங்க கூடவே இருந்தது. அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் அவர் என்ன பண்ணாரு, சந்திச்சாரு. தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய வல்லமையினால அவங்கள என்ன பண்ணார், நடத்தினார். அவருடைய ஆவியினால அவருடைய அந்த மேக ஸ்தம்பம், அந்த அக்கினி ஸ்தம்பம்லாம் எத ரெப்ரசன்ட் பண்ணுது? தேவனுடைய பிரசன்னத்த, அதாவது தேவனுடைய ஆவிய ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இந்த நாட்களிலும் என்ன பண்றாரு, நானே உங்க முன்னாடி போவேன். நானே உங்க பின்னாடி உங்களை காக்கிறவரா இருப்பேன்னா, நம்ம லைஃப்லயும் காடே என்ன பண்ணுவாரு, நம்ம கூட என்ன பண்ணுவாரு, வருவாரு. அவர் நமக்கு முன்னாகவும் சரி, நமக்கு பின்னாடியும் சரி, அவரே என்ன பண்ணுவாரு, இருப்பாரு. அவரே நம்மள என்ன பண்ணுவார், நடத்தி செல்வார். அவருடைய பிரசன்னம், ஆ அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட என்ன பண்ணுவாரு, இந்த இந்த பிரயாணத்துல அவர் நம்ம கூட இருந்து நம்மள என்ன பண்ணுவார், அவர் நடத்துவார். ஆ இது வந்து இது அவரே என்ன பண்றாரு, வாக்கு பண்ண ஒரு விஷயம். அப்ப அத அவர் நிச்சயமா என்ன நம்ம லைஃப்ல அவர் என்ன பண்ணுவார், செய்வார். அவர் நம்மளை நடத்துவார். அவர் நமக்கு முன்பாக போவார். நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை காக்கிறவரா என்ன பண்ணுவார், அவரு இருப்பார். ஆம். சரி. இதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் வாசிச்சீங்கன்னா, ஆ இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அவரு ஆ உள்ள சுவிசேஷமெல்லாம் அதாவது அ அவரு அவர் அடையப் போற அந்த மரணத்தை குறிச்சு, எல்லாவற்றையும் குறிச்சு அவர் சொல்லியிருப்பாரு. ம். ஆனா, நம்ம இந்த நாள்ல நம்ம நம்ம தியானிச்சு பார்த்த விஷயங்கள் என்னன்னா, ஏசாயா 52ல எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி சீயோனுக்கும், அ எருசலேம் நகரத்தையும் அதோட வல்லமைய தரிச்சுக்கொண்டு அது கடைசி நாட்கள்ல நிற்கப் போகிறது. அது எப்படி அந்த வல்லமைய தரிச்சுக்கொண்டு நிற்கப் போகிறது? ஏசப்பா அ அவர் அவர் பணமின்றி
என்ன விலையின்றி விற்கப்பட்டீங்க, பணமின்றி நீங்க மீட்கப்படுவீங்க. ஏசப்பா செஞ்ச அந்த அவர் செய்த அந்த அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து, அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த இரட்சிப்பை அவர் பெற்று எடுத்திருக்கிறார். நம்மள என்ன பண்ணியிருக்கார்? ஆ நம்ம ஆத்துமாக்களுக்கு ஒரு விடுதலைய அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப அந்த வழியை வந்து அது யாரெல்லாம் அத விசுவாசிச்சு அவரு அந்த சுவிசேஷத்த கேட்டு அதை நோக்கி பார்க்கிறாங்களோ, அவங்க மேல தான் என்ன பண்ண முடியும்? அவரு அவர் அவர் பெற்று அவரு அவரு சுதந்தரிச்சிருக்கிற அந்த ரட்சிப்ப அவரால கொடுக்க முடியும். எல்லாருக்கும் அத என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிறவங்களுக்கு மட்டும் தான் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் அவரு அவருடைய அந்த அந்த பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பு, அந்த கிருபை யாருக்கு அளிக்கப்படும்னா, இந்த சுவிசேஷத்த கேட்டு அ மனம் வருந்துறவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஏசப்பாவால அந்த ரட்சிப்ப கொடுக்க முடியும். இல்லன்னா மத்த எல்லாருமே என்ன என்ன பண்ணுவாங்க? அந்த பாவத்தின் கட்டிலேயே தான் இருப்பாங்க. அந்த பாவத்தின் கட்டிலேயே இருந்து தான் அந்த நித்தியத்திலயும் அந்த 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 கட்டுக்குள்ள தான் பிசாசினுடைய பிடியில தான் இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப ஏசப்பா செஞ்சிருக்கிற இந்த பெரிய ஒரு காரியத்த, அந்த சுவிசேஷத்த நம்ம என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். அ அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி அ ப்ராஃபஸை பண்ணியிருக்கிறார். அது நம்ம இருக்கிற இந்த நாட்கள்ல அது நிறைவேற போகுதுன்றத நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிச்சு அதை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு? தம்முடைய புயத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? வெளிப்படுத்துவாராம். இந்த காரியம் நடக்கும்போது, ஆ தேவன் என்ன பண்ணுவார்? தம்முடைய புயத்தை அவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். தம்முடைய வல்லமையை அவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அவர் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள செய்யப் போறாருன்றது நம்ம என்ன நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மகிமையுள்ள காரியங்கள அவர் செய்வார். நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவாரு? அவர் செய்வாரு. நம்ம என்ன பண்ணணும்? புறப்படணும். புறப்பட்டு சியோனுக்கு நம்ம திரும்பி போகணும். நம்ம தேவன் நம்மளுடைய பரம சியோனாகிய பரலோகத்தை நோக்கி நம்ம போம்போது, தேவன் நம்மளை நோக்கி என்ன சொல்றாரு? "அசுத்தமானதை தொடாதிருங்கள்" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம பாவத்த எல்லாம் வெறுக்கணும். அது எதையுமே அது கிட்ட கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. போகாம நம்மளை சுத்திகரிச்சு கொள்ளணும். அப்ப என்ன பண்ணுவாரு? தேவன் நம்மள என்ன பண்ணுவார்? நடத்தி கொண்டு சேர்ப்பார். ஆ எப்படி நடத்துவார்ன்னா, தேவனே நமக்கு முன்பாகவும், நமக்கு பின்பாகவும் அவர் வருவார். அவருடைய சமூகம் என்ன இருக்கும்? நம்ம கூட இருக்கும். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். வல்லமையாய் நம்மள என்ன பண்ணுவார்? நடத்தி அந்த சீயோனில நம்மளை கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுவார்? சேர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.